இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டில் காய்கறி இல்லாத நேரத்தில் தக்காளியை மட்டும் வச்சு ரொம்ப சிம்பிளான தக்காளி குருமா எப்படி செய்யலான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயவும் கடவுள் பருப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை எடுத்து சேர்த்து வதக்கிக்கிட்டேன். அதோட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கவும் தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க. நான் 1/4 கிலோ நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது தக்காளி குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கட்டும். பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. நல்லா மையாக வதங்கவும் நான் தக்காளி குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச புளிக்குழம்பு பொடி சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் கடையில் கூட வாங்கி கூட சேர்த்துக்கலாம். நான் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இது ஒரு பக்கம் வதங்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம தக்காளி குழம்புக்கு தேவையான தேங்காய் ஜீல் அரைக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போது வதங்கின தக்காளியில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போது தேவையான அளவு மல்லிச்செடி சேர்த்துக்கலாங்க. இதை மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க. நம்ம கடைசி நேரத்தில் தாங்க தேங்காய்ச்சல் விழுத சேர்க்கணும். நல்லா கொதிக்கட்டும். இப்போது நல்லா கொதிச்சிருச்சுங்க. நம்ம விழுத சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணியெல்லாம் வற்றி ஒரு கட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். எனக்கு உரப்பு காணாதனால நான் கொஞ்சமாக வத்தப்பொடி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா சேருங்க, இல்லைன்னா விட்டுருங்க. பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். Thank you.